வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீயா நானா தமிழா இதில் நடந்த சில சம்பவங்கள். ஆக்சுவலா இவர் உங்களுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலா இவரு அத்தை பையன் தானே வரும். ஓகே. முறை பையன் வெர்சஸ் முறை பொண்ணு. இப்போ திருவிழாக்கெல்லாம் போகிறப்ப நான் எங்கள் அக்கா எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர்லாம் சேர்ந்தே போவோம். இந்த பிள்ளைக்கு மட்டும் எல்லாரும் போயிட்டு இருக்கப்ப தெரியாத மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி கொடுக்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பிள்ளை மேலே ஒரு மாதிரி க்ரெஸ் இருக்கும். ஒரு முறை பையன் முறை பொண்ணுனாலே இப்படி இருக்கிறது சகஜதானப்பா. அந்த பிள்ளைய நான் லவ் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் சொல்கிற சூழ்நிலைலாம் இருக்குது. அதை வந்து அதை காட்டிக்கிறாம இருக்கும். சொல்லிட்டாங்களா இல்லையா? அவங்க லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு க்ரஷ் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் போயிட்டு இருக்கு போல. தெரியும்பா, கள்ளி செடி முள்ள 2 பேர் எழுதியிருப்பீங்க, பனைமரம் சுட்டு சாப்பிட்ருப்பீங்க, நீ புளியங்காய் பறித்து கொடுத்துருப்ப, தேஞ்சு போன சைக்கிள் டயரை ஓட்டியிருப்பீங்க. இப்படின்னா இருக்கிறத நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். வாட் a twist. அப்படியா? ஆமாம் சார். என்னடா இது? எது இப்போதானடா ஏதோ க்ரஷ் மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு சொல்றீங்க. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? ஐயா, என்னடா இது புதுசா இருக்கு. நீ ஒரு பொண்ணு லவ் பண்றல, அப்ப அங்கே மேட்டர் ஓவர் ஆயிடுச்சுல. அப்ப அந்த பொண்ணு லவ் பண்ணா தெரியணுமான்னு தெரிஞ்சு முறை பொண்ணுன்றப்ப நமக்கு அந்த ஒரு க்ரெஸ் இருக்கும்ல. தம்பி தப்பு. இப்போ குளிஸ்ட்லாம் வந்தனா தலத்தை ஒட்டி விடுறது, எல்லாருமே பாக்குற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் என்ன தப்பு? என்ன யாரு கேப்பா? நிறைய இம்ப்ரெஸ் பண்ணி என்ன வந்து லவ் பண்ண வச்சிட்டாங்க. நான் வந்து முறை பொண்ணா பண்ணேன், அது அவங்களுக்கு லவ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. முறை பொண்ணுகிட்ட பேசுறது தப்பு இல்ல, ஆனா இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு அதே இன்டென்ஷன்ல இந்த பொண்ணுகிட்ட பேசுற பத்தியா, அதுதான் தப்பு. தப்பு. உனக்கு இப்ப என்ன தெரியுமா? நம்மள 2 பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லணும். அப்பெல்லாம் ஏய், தம்பி வந்துட்டு காத்து வாக்குல 2 காதல் விஜய் சேதுபதியுமே வாழலாம்னு நினைக்கிறாரு. நயன்தாராவும் வேணும், சமந்தாவும் வேணும். I love you too. I love you too. I love you too. I love you too. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தியா? கடைசியில ரெண்டும் இல்லாம நடுத்தருவுல தான் நிக்கணும். நீ நடுவால நீலாம் லாரி அடிச்சு சாப்பாடுலாம் ஊட்டி விடுவாங்க, நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க. எப்போ? இப்போ இந்த ஒரு 3 வருஷமா தான். ஆனா வீட்ல 2 பேர் வீட்லயுமே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசை. சாப்பாடுனா ஊட்டி விடுறதா? ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கும் தான் அத்தை பொண்ணுனா இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. ஆனா அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். நீங்க ஒன் சைடு லவ் பண்றீங்க அவரை. ஆனா அந்த பொண்ணு ஒன்றும் சேர மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். இது உன் ஆசையா சாபமான்னு தெரியல எனக்கு. அநேகமா இந்த ஷோ பார்த்து பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிரிக்கிறதுக்காக தான் இந்த ஷோக்கே வந்திருக்காங்களா? இதுக்காக அவங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சுலாம் சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சு சார். அந்த பொண்ணோட வீட்டில் கால் பண்ணி என்னோட அத்தை பையனை நான் தான் லவ் பண்றேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. அந்த பையனுக்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்கு, அதை பிரிச்சு விட்டுட்டு உள்ள போகணும்னு நினைக்காதீங்க, 2 பேர் வாழ்க்கை நாசமாயிடும். முறை பொண்ணு ஒரு க்ரெஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணேன் சார். கமிட் ஆகிறதுக்கு முன்னால இருந்தா ஓகேப்பா, கமிட் ஆயிட்டு இனிமேல் என்ன கிரஸ்? கமிட் ஆனாலும் முறை பொண்ணு தானே சார். இதெல்லாம் என்ன சொல்றேனே தெரியல. கரெக்ட் தான்ப்பா, கல்யாணம் அங்க இந்த பொண்ணு தானே பண்ண போற. அதான் சார் தெரில. அதான் தெரியலையா? என்னடா சொல்றாங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நோ, தப்பாகுதுண்ணா. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல, நம்ம கடந்து போறதா நல்லது. தம்பி இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க, இல்லனா இப்ப தமிழா வந்துட்டீங்க, அடுத்து வேற ஒரு ஷோ இருக்கு, அதுல வர மாதிரி ஆயிடும். நான் சோம்பேறி தான் என கூலாக சொல்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர். இப்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிற சோம்பேறிகளை பத்தி பார்க்கலாம். இப்ப கூட யாரும் கூச்சமே இல்லாம செம்மே இல்ல, கைத்தட்டி ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க. நானும் ஒரு சோம்பேறி தான், ஒத்துக்கிறேன். இது என்னடா பெருமை மாத்திக்கணும். என்ன மாதிரி யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் நடக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் சோம்பேறி படுவேன் சார். நடக்கிறதுக்கே சோம்பேறிங்களா? இது கொஞ்சம் நார்மல் தான். ஒரு வாக்கிங் போறதுக்கோ இல்ல பக்கத்துல இருக்க கடைக்கு போறதுக்கோ கொஞ்சம் அலுப்பா தான் இருக்கும்.
நான் வந்து நடக்கவே மாட்டேன், பெட்லேயே தான் உட்காந்துட்டு இருப்பேன். எங்கள் அம்மா தான் எல்லாமே எனக்கு போட்டு வந்து கொடுப்பாங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னத்த பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கேயுமே வெளில நடக்க மாட்டீங்களா? அம்மா ஏதாச்சும் வா அப்படின்னு ரொம்ப சண்டை போட்டு கூப்பிட்டா தான் நான் இறங்க. ஏன்னா ஸ்டெப்ஸ் செகண்ட் ஃப்ளோர் சார். நான் கூட ஏதோ வாக்கிங் போகிறதுக்கோ இல்லை 2-3 கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்கோ இல்லை பக்கத்து தெருவில் இருக்க கடைக்கு நடந்து போகிறதுக்கோ அதுக்கு தான் அழுப்பு போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் பெட்டை விட்டு இறங்கி நடந்து போகிறதுக்கு அழுப்பான், செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் நடந்து வரதுக்கு அழுப்பான். வேற என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன கஷ்டமா இருக்கு புரியலையே. கிளம்பணும்ல சார், ட்ரெஸ் போடணும், குளிக்கணும், கொஞ்சமாச்சும் மேக்கப் போடணும். எவ்வளோ கஷ்டம் இல்லை? குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் போடுறதுக்கு, மேக்கப் போடுறதுக்கு, இதுக்குன்னா சோம்பேறித்தனமா? இந்த மாதிரி சோம்பேறி எல்லாம் நாட்டுக்கு தேவையில்லைங்க. கடமையா தண்டிக்கணுங்க. இதனால நான் காலேஜ் வந்து ஃபைன் கட்டி தான் எக்ஸாம் எழுதுனேன். ஏன்னா எனக்கு அட்டெண்டன்ஸே இல்லை. லீவ் போட்டு தூங்கினேன்னா 10 மணிக்கு காலேஜ் சார். நான் போக மாட்டேன் காலேஜுக்கு. காலையில் எழுஞ்சி கிளம்பி காலேஜ் போகிறதுக்கு சோம்பேறித்தனமா? சாப்பாடை எடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் எடுத்துட்டு போய் ஊட்டி விடுவேன் சார். பட்னியா கிடக்க மத்தியானம் வரையும் பண்ணிட்டு. என்னடா இது? சாப்பிட்றதுலே சோம்பேறியாம்மா? எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வரணும், அதான் கஷ்டம். இப்படிப்பட்ட சோம்பேறித்தனத்தை நான் பார்த்ததே இல்லடா. இல்லை, நானும் ஒரு சோம்பேறி தான். நானும் நிறைய சோம்பேறிகள் கூட பார்த்துருக்கேன். ஆனால் இது எனக்கு கொஞ்சம் புதுசாக தான்டா இருக்கு. இந்த பல்லு வளர்க்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றது இதெல்லாம் பேசிக்கான விஷயம்டா. ஆனால் இதில் கூடவா சோம்பேறித்தனம் போடுவீங்க? அப்படி வீட்டில் நீங்கள் அப்படி என்ன அரும்பெரும் வேலைகள் பார்க்குறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன் சார். அப்படி ஜாலியாக படுத்துட்டே இருப்பேன். படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன். ரீல்ஸ் அதிகமாக பார்ப்பேன் சார். இப்பயே தலை வலிக்குதுடா. தலை சுத்துதுரா சாமி, தலையே சுத்துதுரா சாமி. எனக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்கு. கதையா சொல்லிட்டு கோரத்தை கொட்டாய் வருதுங்க. இவங்களோட சோம்பேறித்தனம் நமக்கு தோத்திடும் போல. குளிக்கிறதுக்கே சோம்பேறிப்படுவாங்க சார். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் குளிப்பாங்க. அதுவும் அடம் பண்ணி நான் சத்தம் போட்டு குளிக்க வைப்பேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா? அப்படி குளிச்சாலும் காது நிறைய சோப்பு, கழுத்தெல்லாம் சோப்பு, அதோட வருவாங்க சார் உள்ள. நான் என்ன சொல்லுவேன், ஏய் பொதுவாக நம்ம அம்மாக்கள் வந்துட்டு நம்மளோட பர்சனல் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி வெளியில சொல்லி அசிங்கப்படுத்துவாங்களே, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. டீசென்ட்டா பேசுமா. நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? சொல்லுங்க, அழகு தானே கரெக்டாக தான் சொல்றீங்க. சொல்லுங்க. இல்ல சார், ரொம்ப ஷையா ஃபீல் ஆகுது. என்ன பண்றது, நான் அப்படித்தானே பண்றேன். இப்போ நமக்கே தெரியுது. தெரியுது, ஆனா மாத்திக்க முடியல. ஏன்? அதாவது என்னால முடியல. தெம்பில்ல மனசுல தைரியம் இல்ல, எதுவுமே இல்ல. இல்ல சாப்பிட்டா ஒரு தட்டை எடுத்து கொண்டு போயினா குனிய முடியாது, குனிஞ்சா இடுப்பு கிடக்குது அப்படிங்கிறாங்க சார். 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. யாராவது கூப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும் சார், குளிக்கவே மாட்டாங்க. எடுப்பாங்க சர் சர்னு ஒரு அடி அடிப்பாங்க செண்டு. நீ என்கிட்ட கேப்பியே, உனக்கு வெக்க மானம் சூடு சொரண எதுவுமே கிடையாதுன்னு. எனக்கு அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் பார்க்கும்போது சொல்றேன், அப்பவும் மாற மாட்டாங்களா? இன்னும் நிறைய சொல்லலாம் சார், அழுதுருவாங்க. சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. போதுமா? இதுவே போதும். இதுக்கு மேல அசிங்கப்படுத்துறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க. சரி, இவ்வளோ சோம்பேறியா இருக்கீங்களே, அப்புறம் எப்படி இந்த ஷோக்கு வந்தீங்க? இவ்வளோ நாள் சோம்பேறியா இருந்தீங்களே, இந்த ஷோக்கு வரதுக்கும் சோம்பேறியா இருந்திருந்தா இந்த அவமானம் உங்களுக்கு நடந்திருக்குமா? சோம்பேறியை பார்க்கலாம். காலம்பரை ஏஞ்சிக்கிறதுல ஆரம்பிக்கிறதுல இருந்து அப்படியே வரிசையா சொல்லிட்டே போலாம். எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இன்னைக்கு காலம்பரை கூட எழுந்துக்கும் போது இப்படி உருள்றாரு அப்படி உருள்றாரு, எந்திரங்கப்பா டைம் ஆச்சுப்பா, வண்டி தொடக்கணும்னு சொன்னீங்கன்னா வண்டிலாம் தொடச்சிக்கலாம். இது ஒன்றும் பெருசா தெரியல. அடுத்து வேற ஏதாவது சொல்றாங்க பார்க்கலாம். ஹனிமூனுக்கு பிளான் பண்ணும் பொழுது வந்து அவங்க ஊர்லாம் சொல்லிட்டாங்க, கொடைக்கானல் போறோம், எல்லாம் ஓகே. கொடைக்கானல் போறோம்ல, அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும்ல, எங்கெங்க போகணும்னு ஒரு டெஸ்டினேஷன் வைக்கணும்ல. எதுவுமே இல்ல. அது அவங்கள பிளான் பண்ண அது என்ன வேலை வாங்க அது எல்லாத்தையுமே அப்புறம் நான் எங்க அப்பா கூட வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அப்புறம் நாங்க ஹனிமூன் போனோம். ஒரு மனுஷன் ஹனிமூன் போறதுல கூட வாடா சோம்பேறித்தனம் படுவாரு. பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. சோம்பேறித்தனம் சார். என்னென்ன எங்கே போய் புக் பண்ணுறதுன்றது அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லை. அவங்கன்னா அவங்க ஊர் வந்து ஒத்தல்கொண்ட சைடு, கொடைக்கானல் சைடு. ஸோ அவங்களுக்கு வந்து சும்மா போயிட்டு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே 1008 வீடியோ போட்டுருக்கானுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இன்னைக்கு கொடைக்கானல் எப்படி இருக்கு, கிளைமேட் எப்படி இருக்கு, இன்னைக்கு டிராஃபிக் எப்படி இருக்கு, இன்னைக்கு நீங்க வரலாமா, எல்லாத்தையும் வீடியோ போட்டுருக்காங்க. மக்களே, இன்னைக்கு கொடைக்கானலோட கிளைமேட்டை பாருங்க. சனிக்கிழமை கிளைமேட்னா அல்ட்டி ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா கிளைமேட் டிராஃபிக் அப்டேட் தான். அப்படி இல்லையா, நீங்க சர்ச் கூட பண்ண தேவையில்ல. சும்மா போயிட்டு வந்துட்டு கொடைக்கானல் 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 ஒரு 3 டைம் சொல்லுங்களேன். அடுத்து கொஞ்ச நேரத்தில் கொடைக்கானல் என்ன நடக்குது, எப்படி ட்ரிப்புக்கு போறது, அது ரிலேட்டடா வீடியோவா அனுப்பிட்டு இருப்பான். ஒட்டு கேக்குறான் பாத்தியா, ஒட்டு கேக்குறான் பாத்தியா. ஆடு வரும், போஸ்ட் வரும், வீடியோ வரும், வந்துகிட்டே இருக்கும். ஐயோ, இப்போ நான் வேற சொல்லிட்டேன், எனக்கு வேற அனுப்பிட்டு பாண்டா. எனக்கு கொடைக்கானல் வேணா, தாய்லாந்து தான் போகணும்.
இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பஸ் ரூட் சொல்றானுங்க, கார்ல எப்படி போறதுன்னு சொல்றானுங்க, எந்தெந்த இடத்த சுத்தி பார்க்கலாங்கிறானுங்க, எந்த ரூம்ல தங்கலாம்னு சொல்றானுங்க, எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. நீங்க எந்த கவலையும் படவே தேவையில்லை. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும். சரி, அப்படி இல்லையா, இதுக்காகவே ஒருத்தன் இருக்கான், டிராவல் புரோக்கர்னு. உங்களை வீட்டில இருந்து பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு ரூம் புக் பண்றது, சுத்தி காமிக்கிறது, ரெஸ்டாரண்ட் காமிக்கிறது எல்லாத்தையுமே அவனே பண்ணிட்டு உங்களை அழகா வீட்டில் டிராப் பண்ணிடுவான். உங்களோட வேலை என்னன்னா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது தான். போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதாமா நம்ம வேலை. உலக நுனிவரலுக்கு வந்துருச்சு. இது கூட நல்லா இருக்கே. அதையும் அவனுங்களே எடிட் பண்ணி கொடுக்குறானுங்க. இதுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருந்தா அழகா சேர்த்து விட்டுருக்கலாம், எவனும் மாட்டல. அடுத்த சோம்பேறியை பார்க்கலாம். நான் எப்படி சொல்றதுன்னா, என் மேரேஜ்க்கே நான் வந்துட்டு காலையில லேட்டா தான் சார் எந்திரிச்சேன். காலையில 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணியா? சாயங்காலம் 6 மணியா? லேட்டு முகூர்த்தம் தான் சார் வச்சேன், 9 to 10. ஏன்னா என் பிள்ளைய பற்றி தெரியும்னு. ஓ, அவர் பொண்ணை பத்தி அவர் தெரிஞ்சுதான் லேட்டா வச்சிருக்காரு. அப்பவுமே அவர் தோத்துட்டாரு. தோத்துக்கிட்டே இருக்கீங்களே. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒரு 6 to 7:30, 7:30 to 9 இந்த டைமிங்ல லேட்டா இருந்தா கூட ஏதோ ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. சில பேர் 4 மணிக்கு தான் வைப்பாங்க. தம்பி உங்க சூழ்நிலை புரியுது, யாருக்குமே இப்படி வரக்கூடாது. ஆனா 9 to 10:30 லேட்டா எழுந்திருக்குதுன்னா ரொம்ப ஓவரா இருக்குடா. உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் வேணா குனிஞ்சு காட்டுவா மாமா. சார் இங்கே கன்னியாகுமரி போனோம் சார். கன்னியாகுமரியில் என்ன சார் ஸ்பெஷல்? இந்த 3 வரதான் 6 மணிக்கு எந்திரிக்கணும்ல சார். நான் 5வது மாடியில் ஹோட்டலில் ரூம் போட்டு ரூம்லேருந்தே பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன் சார். அதாவது கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக ஆச்சு போயிருக்காரு. அதுவும் காலையில எழுந்து பீச்சு கூட போக தேவையில்ல, ரூம்ல இருந்தே பார்க்கலாம். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காரு. பாருமா இதை பாருமா. அப்போ எனக்கு சன்ரைஸ் பார்க்கணும் ஆசை இல்லை. இல்ல சன்ரைஸ்லாம் இதுக்கு பார்த்துட்டு அதான் சன் தெரியும்ல. 1 o'clock இருந்தாலும் தெரியும், 2 o'clock சன்ரைஸ் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை போல. ஒன்றும் இல்லை, பெட்ல இருந்து ஏஞ்சி அப்படியே இந்த ஜன்னலை திறந்து பார்த்தாலே சன்ரைஸ் தெரிய போகுது. அவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கு கூட சோம்பேறித்தனம் பட்டா என்னடா பண்றது? ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்பு. அதை விடு. இவங்களை வச்சு சன்ரைஸ்னா கிடையாது, சன்செட் வேணா பார்க்கலாம். உங்கள மாதிரி சோதா பசங்களாம் வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும். நெக்ஸ்ட் சோம்பேறி. மார்னிங் டிஃபன் சாப்பிடுவேன். அந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட் அப்படியே மூடி வச்சுட்டு லஞ்ச் மறுபடியும் அதே பிளேட்ல வாஷ் பண்ண மாட்டேன், அதே பிளேட்ல மறுபடியும் போட்டு வாஷ் பண்ண மாட்டீங்களா? அதாவது தட்டு கழுவுறதுக்கு அலுப்பு பட்டுட்டு அதே தட்டிலே மறுபடியும் சாப்பிடுவாங்களாம், அது கழுவாம. அப்பா நினைச்சாலே வேணாம் போங்க கார் ரொம்ப மோசமா இருக்குடா. கையாவது கழுவுவீங்களா இல்ல அதே கையோட மறுபடியும் சாப்பிடுவீங்களா? இதுக்கு முன்னாடி ஞாபகம் மருதி பத்தி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தான் அதிகமான ஞாபகம் மருதி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த வீடியோ பார்த்த பிறகு இவங்களுக்கு நான் இவ்வளவு பரவாயில்லடா, எனக்கு ஞாபகம் மருதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு சோம்பேறி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க பேசுறதுனா பார்க்கும்போது நான் சோம்பேறி இல்லடா, நான் சோம்பேறியே இல்ல, இவங்க அளவுக்கு நான் சீ இல்ல. உங்களையும் யாராவது சோம்பேறின்னு சொன்னா இந்த வீடியோ காமிங்க. ஒருவேளை நீங்களும் இப்படிதான் இருப்பீங்களா, இல்ல இதுல ஏதாவது 1-2 நீங்களும் பண்ணுவீங்களா? அப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்க. அடுத்த டாபிக் என்னன்னா, கட்டுப்பாடின்றி சாப்பிடுவர்கள் விசஸ் கட்டுப்பாடுடன் சாப்பிடுவர்கள். சார் நான் வந்து ஆக்சுவலாக எல்லாமே சாப்பிடுவேன். இப்போ தோசை வீட்டில் ஊற்றுனாங்கன்னா மினிமம் ஒரு 20 தோசை சாப்பிடுவேன். வீட்டு தோசை ஒரு 20 தோசையா? ஏன்னா ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிட வேண்டிய தோசைய ஒரு ஆளா உட்காந்து சாப்பிடுறாரு. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. வீட்டு தோசை ஒரு 10 தோசை முருகலா கேட்பேன். அப்போ தானே முருகலா ஊற்றுன்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு 5 முட்டை தோசை சாப்பிடுவேன். அப்புறம் வந்து 5 தோசை வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு அந்த பொடியெல்லாம் தூவி இந்த தோசை ஊற்ற போதும். ஆமா, அதுவும் அந்த 20 தோசை கூட சாதாரண தோசை கிடையாது. 10 முருகல் தோசையா, 5 ஆனியன் தோசையா, 5 முட்டை தோசையா. சாப்பிட்டியா? சாப்பிடல. மாவெல்லாம் நிறைய இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. இவ்வளவு தோசை எப்படி சுட்டு தராங்க? ஒரு அம்மாவா இருந்து இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். 10 தோசை ரொம்ப ஓவர்ரா. எங்க அப்பா அடியே கால் வலிக்குது, அடியே கால் வலி தான் சொன்னா. அப்போனா இவ்வளோ என் தங்கச்சி வந்து என் தங்கச்சி அப்போ இவ்வளோ ஊற்ற சொல்லுன்னு சொல்லி என் தங்கச்சியை போய் ஊற்ற சொல்லி ஒரு 5 தோசை. ஓ, இப்போ ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்குமா?
பழைய பேஷண்ட் இந்த இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. போதுமா ஆஃப் பண்ணிடுவான் கல் ஆஃப் பண்ணிடுவான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரைஸும் வச்சா அதிகமாக தான் சாப்பிடுவேன். இப்போ வந்து எனக்குன்னு ஒரு சின்ன இந்த சைஸில் ஒரு குக்கர் இருக்கும், அது தனியாக வச்சுருவாங்க. அவர் குடும்பத்துக்கு ஒரு குக்கரா, அவருக்கு தனி குக்கரா? உண்மையாவே இதை பார்த்து நம்ம சிரிச்சாலுமே இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். இப்போ இவருக்கு தனியாக 20 தோசை, அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு வேற தனியாக தோசை சுடணும். எப்படா நின்று சுடுவாங்க? 20 தோசை சாப்பிடுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் சுட்டு சாப்பிடுங்க. இன்னும் ஒரு தோசை போப்பா. சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கண்ணு வைக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. இது டூ மச், இது டூ மச். நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. 20 என்ன 30 40 50 தோசை கூட சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் சுட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு மற்றவங்கள வீட்டில் உள்ளவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அப்படி இல்லையா, இதுக்காகவே தோசை சுடுற மிஷின் ஒன்று இருக்கு. தோசைக்கு மிஷினா? ஆமா, அது தோசையா சுட்டு கொடுத்துட்டே இருக்கும், நீங்களும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம். தோசை ஷெஃப். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.